எழுத்தாளர்கள் அப்படின்னா, எழுத்தாளர்கள்னாலே முதல்ல நிறைய படிச்சுட்டு தான் வரணும். அவங்க எழுத வந்ததுக்கப்புறம் படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆரம்ப கட்ட வாசிப்பா இருக்க வாய்ப்பு குறைவு. தொடர்ந்து வந்து அவங்க முதல்ல அடிப்படையில் அவங்க வாசகராக இருக்கணும். அப்படி வாசகராக இருக்கும் பொழுது எல்லா விதமான எழுத்துக்களையும் தான் அவங்க படிக்கணும். சிலருக்கு வந்து எது மாதிரியான எழுத்தை கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, ஜனரஞ்சகமான எழுத்து எடுக்கிறோமா அல்லது நான் ஃபிக்ஷன் மட்டும் போகிறோமா, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு வேறு ஒரு தளத்திலிருந்து இலக்கியத்தை அணுகிறோமா அல்லது உளவியல் சார்ந்து எழுதுகிறோமா, இதையெல்லாம் பொறுத்து தன்னுடைய ஆர்வம் எதில் இருக்குதுங்கிறத பார்த்து தான் புத்தகங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். நிறைய பேர் எப்பவும் போல தான் நம்ம வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர்லேருந்து தான் எப்போவுமே ஆரம்பிப்போம். பட்டுக்கோட்டை பிரபாகரோ, ராஜேஷ்குமார், அதில் இருந்து ஆரம்பிப்போம். அடுத்த கட்டமாக வந்து ஜானகிராமன், சுந்தர் ராமசாமி, அப்படி போய் ஒவ்வொரு வாசலாக நமக்கு திறக்கும். அப்போ நமக்கான எழுத்தாளர் யார் அப்படின்னு கண்டடைவோம். நமக்கு எந்த மாதிரியான எழுத்து பிடிக்குதுங்கிறது நாம் அப்போ தான் நிறைய படிக்கும்போது தான் நாம தான் கண்டடைய முடியும். இன்னொருத்தங்களுக்கு பரிந்துரைக்கிறது அப்படிங்கிறது அது என்னுடைய பட்டியலாக தான் இருக்குமே தவிர நான் அதை படிங்க அப்படின்னு பரிந்துரைக்க முடியாது.